அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் எல்லாருடைய நெற்றிகளிலையும் இல்லைன்னா மணிக்கட்டுகளிலையும் 666 அப்படின்ற ஒரு முத்திரையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த வாசிக்கலாமே, அது அந்த அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது அப்படின்னா 17வது வசனம், அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, இந்த 666 இப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த 666 அப்படின்ற முத்திரையை யாரெல்லாம் தங்களுடைய நெற்றிகளிலையும் யாரெல்லாம் தங்களுடைய கையினுடைய மணிக்கட்டிலும் வைக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் கொள்ள முடியும், வாங்க முடியும், விற்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வருவான். அப்போ சமீப காலமாய் நிறைய இடங்களில் இந்த சிப் அப்படின்றத பொறுத்துறாங்க, நிறைய மிருகங்களுக்கு பொறுத்துறாங்க. ஏறக்குறைய நிறைய காடுகளிலே இருக்கிற மிருகங்களுக்கு இந்த சிப்பை உள்ள பொருத்தி எங்கெங்க போகுது அப்படின்னு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. மிருகங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு மனுஷனிடத்துல வருவார்கள். சில மேலை நாடுகளில் நீங்க நிறைய பேர் அந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. மேலை நாடுகளிலே நிறைய பேர்களுடைய கையில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சிப்பை இப்பவே குழந்தைகளுக்கு பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல இந்த 666 இந்த 666 அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் இந்த நம்பரை வச்சு பயங்கரமா கணக்கு போடுவாங்க. அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற பார்கோட நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 666 அப்படின்னு வரும், இதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா 666 வரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சார் அது ஒரு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போகல. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், 666 அப்படின்ற இந்த 666 முத்திரையை ஒருவேளை நீங்கள் வருகையிலே கைவிடப்பட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 666 ஒரு சிப்பு வைக்கணும், இன்னைக்கு ஒருவேளை கோயம்புத்தூர் இல்லை தமிழ்நாட்டில் சிப்பு வைக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், எத்தனை பேர் நீங்கள் வைப்பீங்கன்னு நினைப்பீங்க? எத்தனை பேர் வைப்பீங்க? சிப்பு வச்சாதான் காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்க முடியும், சிப்பு பொருத்தினா தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க? நிறைய பேருக்கு ஒரு ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நமக்கு சாப்பாடு தேவையாக இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த 666 அப்படின்றது என்னைக்கோ ஒரு நாள் வரும். அன்னைக்கு அப்படி நான் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் நோ தான் சொல்லுவேன், நான் அதை கையில் மாட்டிக்க மாட்டேன், நெற்றியில் போட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 666 ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண சொல்லுங்க ஆரம்பிச்சிட்டோம். சமீபமாகி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கடந்த நாட்களில் நான் ஒரு கடையில் சாப்பிட்றதுக்காக போனேன். அப்போது சாப்பிட்றதுக்காக போகும்போது ரொம்ப 2:30 மணி ஆயிடுச்சு. 2:30 மணிக்கு பசிக்குது, போய் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ண உடனே அவங்க பில்லு ஒரு 220 ரூபாய்க்குள்ள தான் சொன்னாங்க. அந்த டிஃபன் தான் சாப்பிட்டேன். அப்போ அவங்க சொல்லும்போது உடனே நான் என் பாக்கெட்டுக்குள்ளேருந்து காசை எடுத்து கொடுத்தா, சார் காசு வாங்க மாட்டோம் சார். என்ன காசு வாங்க மாட்டிங்களா? இல்லை ஜிபே பண்ணுங்க. பிரதர் எனக்கு ஜிபே ஆப்ஷன் என்கிட்ட இல்லை, நான் யூஸ் பண்ணுறது இல்லை, என்கிட்ட பணம் தான் இருக்குது. இல்லை சார், பணம் இல்லாமல் எங்களால் என்ன பண்ண முடியாது, பணத்தில் கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஜிபே இல்லைன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இப்படி தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி, சரி இந்த கடை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் பார்த்தா, அந்த கடையில் போன உடனே கேட்டேன், சார் கேஷ் கொடுத்தா வாங்குவீங்களான்னு கேட்டால், சார் இந்த மாலுக்குள்ள எந்த கடையில் போனாலும் நீங்கள் எது கொடுத்து வாங்க முடியாத பொருள் ஜிபே மட்டும்தான் பண்ணணும். இப்போ எனக்கு பசிக்குது, இப்போ என்ன பண்ணணும்?
இப்போ என்கிட்ட ஜிபே இல்லை. உடனே நான் அந்த கியூஆர் கோடை ஒரு ஃபோட்டோ எடுத்து சர்ச்சினுடைய ஆஃபீஸுக்கு அனுப்பி இந்த மாதிரி இந்த பணத்தை போட்டு விடுங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து அந்த பணத்தை போட்டு விட்டாங்க, எனக்கு சாப்பாடை கொடுத்தாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு இந்த 666 666 அப்படின்ற முத்திரை எதற்காக ஆன்டி கிரைஸ்ட் கொண்டு வர்றான் அப்படின்னா, நம்மை கண்காணிக்கும்படியாய், நீங்க போகிறத அறிஞ்சுக்கிறதுக்காக, நீங்க என்ன பண்றீங்க, உங்களையும் என்னையும் வாட்ச் பண்றதுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு முத்திரை தான் 666 666. ஸோ இந்த 666 அப்படின்றது 10 ஆண்டு 20 ஆண்டு தாண்டி வரல, வந்துருச்சு. அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். இன்றைக்கும் நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம நிறைய பேர் எதுக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்காணிப்பை விட்டு வெளியில இல்லை, எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்காணிப்புக்கு உள்ள வந்துட்டோம். அப்போ நிறைய பேர் நான் 666 போடவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டீங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அந்த 666 நமக்குள்ள கொண்டு வருகிறவன் இது போட்டு தான் ஆகணும்னு நம்மகிட்ட வலுக்கட்டாயமாய் அல்ல, மறைமுகமாய் எப்பொழுதுமே சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவன் வைக்கிறது நேரடியாக அல்ல, நம்மளை நிறைய நேரத்தில் எவனை விழுங்கலாமோ என்று சிங்கமாய் அல்ல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, அவன் நல்லவன் சொல்லல, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதற்கும் வருகிறது போல சத்துரு எப்படி வர்றான்னா திருடனை போல வருகிறான். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த 666 666 என்கிற முத்திரையை நம்ம இப்போ போட்டு நம்ம கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறோம். இது எதுல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க இந்த மொபைல், இதுதான் என்னது, சத்தமா சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் என்னது, கேட்கல. 666 இப்போ உங்க கையில் இருக்கா? இப்போ எத்தனை பேருடைய கையில் 666 வச்சிருக்கிறீங்க? இது என்ன ஆன்டி கிரைஸ்ட் உங்களுக்கு எழுதி கொடுத்தாரா கையில்? சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம யூஸ் பண்ற பொருளிலே மிக முக்கியமாய் நம்மை கண்காணிக்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்களில் நான் ஒருவனாய் உங்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன். அப்போ சிலர் திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி வரலன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு சிலர் வராத இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இவங்க வரல அப்படின்னு சொன்னோன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு, ஏன் சிஸ்டர் நீங்கள் வரல, ஏன் பிரதர் வரல அப்படின்னு கேட்க முடிஞ்சு. அப்போது இப்போ நிறைய பேர் வந்ததுக்கு பிற்பாடு யார் வரல அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ உங்களுக்காக ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது அந்த மீடியாவில் இருக்கிற அந்த டீமோடு பேசும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், பிரதர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு ஆப் பண்ணி தரணும். உள்ள எந்த பிலீவர்ஸ் உள்ள வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை யார் வரலன்னு சொல்லி அவங்க அந்த ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என் மொபைலில் லிஸ்ட்டு வந்துடணும். இவங்க வரலன்னு லிஸ்ட்டு வந்துடணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிறைய ஐடியாஸ். அப்போ ஒரு ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு, அந்த கார்டை பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்தா, நீங்கள் வெளியில் ஒரு சின்ன ஒரு மிஷின் வச்சுருப்போம். நீங்கள் வரும்போது அதை ஸ்வைப் பண்ணிட்டு வந்தால் போதும், உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்கள் அட்டண்டன்ஸ் விழுந்துடும். இன்னொன்று, ஒரு கியூஆர் கோடு, அந்த கியூஆர் கோடை உங்கள் பைபிளில் ஒட்டிட்டோன்னா, 2 பக்கமும் 2 ஸ்கேனர் வச்சிட்டோன்னா, நீங்கள் உள்ளே வந்தால் போதும், அது என்ன பண்ணிடும், அட்டண்டன்ஸ் போடுறோம். இந்த மாதிரி நிறைய ஐடியா பண்ணணும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை அவங்க கார்டை எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் அவங்கள நோட் பண்ண முடியாது. சரி, ஒட்டுன பைபிளை எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் நோட் பண்ண முடியாது. இப்படியே நிறைய உட்காந்து யோசிக்கும்போது ஒரு பிரதர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா அப்படின்னா, இந்த மொபைலில் லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த வாசல்ல கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர். அந்த 50 மீட்டரை நாங்கள் இந்த இடத்துல உங்களுடைய மொபைலோட சேர்ந்து அந்த லொக்கேஷனை பண்ணிட்டோம்னா, நீங்கள் உள்ள கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் வந்துட்டீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன சொன்னேன்னா, ஒரே ஒரு கண்டிஷன், ஜனங்களுடைய அட்டெண்டன்ஸ் எனக்கு வேணும், ஆனால் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோன்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாஸ், இது வேணால் செக் பண்ணலாமான்னு கேட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரத்தினபுரியில் ஒரு மூலையில் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒருத்தருடைய மூளைக்குள்ள உங்களை கண்காணிக்கிறதுக்கு, உங்களை அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு ஒரு ஒன்றை உண்டாக்கி இந்த மாதிரி பண்ணலான்னு யோசிச்சா, எங்களாலே கொஞ்சம் முயற்சி எடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி உங்களுடைய அட்டெண்டன்ஸு உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய நாலேஜே இல்லாமலே என்னால் உங்களை கண்காணிக்க முடியுமானால், நம்முடைய ஃபோன் மூலமாக ஏன் கண்காணிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவை குறித்த ஒரு பெரிய அறிவு நமக்கு வேணும். இந்த மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சோசியல் மீடியாவை நீங்கள் சரியான விதத்திலே நீங்கள் கையாளாவிட்டால் பெரிய பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்டிடுவோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு டே ஒரு 3 காரியத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஒரு சோசியல் மீடியாவை, ஒரு மொபைலை ஒரு தேவனுடைய பிள்ளை பயன்படுத்துகிற 3 விதத்தினுடைய ஒரு அவேர்னஸை மட்டும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் இந்த ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவனுடைய சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்க போறோம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும், அந்த இடத்தை நோட் பண்ணிக்கிங்க, உள்ளாகாமல். எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. அப்படின்னா மேலே நீங்கள் வாச்சாதான் புரியும். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவனுடைய சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நின்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கையில இனி கொடுக்க போகிற 666 முத்திரை அல்ல, அந்த லக்கம் அல்ல, அந்த நாமம் அல்ல, ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்மளை கண்ட்ரோல் பண்ற, நம்மளை பார்த்துட்டு இருக்கிற, நம்மளை கண்காணிக்கிற ஒரு கேஜெட் நம்மகிட்ட இருக்குது, ஒரு மெயில் ஐடி நம்மகிட்ட இருக்குது, ஒரு ஃபோன் நம்மகிட்ட இருக்குது, ஒரு நம்பர் நம்மகிட்ட இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் நம்மகிட்ட இருக்குது, நமக்கு ஒரு யூடியூப் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன சேட் பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை ஃபோனுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அதனுடைய ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை டெலீட் பண்ணினாலும், எத்தனை வருஷம் தாண்டினாலும் உங்களுடைய ஐடியை வச்சு, உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு, உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் பார்த்தது, நீங்கள் பேசினது, நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணது, இது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்திற்கு உள்ளாகாமல், அதில் உள்ளாகாமல் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே. அப்போ முதல்ல ஜெயிக்க வேண்டியது 666 அல்ல,
முதல்ல ஜெயிக்க வேண்டியது என்ன சொல்லுங்க சத்தமா? இந்த 666னுடைய ஒரு ஃபஸ்ட்டு வெரைட்டி என்ன பண்ணியிருக்கிறது? இந்த 666ன்றது அப்டேட் பண்ண சாஃப்ட்வேர். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்டேட் பண்ண சாஃப்ட்வேர். இப்போது வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை, சிலர் வந்து ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புதுசில் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இல்லை, நிறைய நம்ம பண்ண முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் மூஞ்சி இருக்குதா, இந்த மூஞ்சியை எடுத்து இப்படி டான்ஸ் பண்ணுற ஒரு ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு மேலே உங்கள் மூஞ்சியை எடுத்து வச்சு டிசைன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும். அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பின உடனே நீங்களே டான்ஸ் ஆடுறது மாதிரி கூட அனுப்பிடலாம், அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்எஸ்க்கு ஒரு தேங்க்ஸோ இல்லைன்னா ஒரு பூங்கொத்தோ அனுப்பணும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ 3Dயெல்லாம் அனுப்ப முடியாது. அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, ஏதோ விழுறது மாதிரி தோணும், கடைசியில் வந்தால் ஒரு பூங்கொத்து மாதிரி தெரியும், வேற எதுவுமே அனுப்ப முடியாது. இந்த 10 இயர்ஸில் வாட்ஸ்அப்பில் எத்தனையோ அப்டேட்ஸ் வந்திருக்குது. இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் வந்து என்னென்ன ஜனங்களுக்கு தேவையோ அவ்வளோ தூரம் வந்துச்சு, இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தும் ஜனங்களுடைய நீடு என்னன்னு தேவைப்பட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் அதனுடைய நேம் என்னதான்? வாட்ஸ்அப் தான் ஆரம்பித்தது. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா 666 அப்படின்றது லாஸ்ட்டில் வர்றதா இருக்கலாம், ஆனால் அது அப்டேஷன். ஆனால் எங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மொபைலில் ஆரம்பம் ஆகிவிட்டது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களை கண்காணிக்கிறது ஒன்று பிசாசு, இன்னொன்று கர்த்தர். அவர் நம்மளை பார்க்கிறார். அதான் யோசேப்பு சொல்லும்போது சொல்கிறான், என் தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் எப்படி. இப்போ பாருங்களேன், இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன், உங்கள் ஃபோனை மட்டும் எடுத்துட்டு ஆன்டி கிரைஸ்ட் வந்து இந்த பாரு 666 நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இல்லை நான்லாம் போட மாட்டேன், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஐயோ 666 பைபிள்லே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சொன்னோன்னா அந்த பக்கத்துலேருந்து பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? அடா ஏற்கனவே நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட, ஏற்கனவே நீ சேர்ந்தாச்சு, ஏற்கனவே உங்களுடைய காரியத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்தாச்சு, இனி ஒன்றும் புதுசாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்ன போடுறேனோ. அப்போ நம்ம என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு கிருபையை தாரும், என்னை சத்ரு எவ்வளவு கண்காணித்தாலும் நான் உங்கள் முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கரைதரை அற்றவனாய் இந்த லக்கத்திற்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவனாய் ஜெயம் கொண்டவளாய் நான் நம்புகிறேன். இந்த 4 நாட்கள் இந்த மீட்டிங் முடியும் போது கர்த்தர் இனி என்னை சத்துரு அந்த நாமத்திற்கு அந்த லக்கத்திற்கு நான் உள்ளாகாமல் ஜெயம் கொள்ள பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஜெயம் கொண்ட பண்ண தேவன். ஆமென். நான் ஜெயிக்கணும். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கோடு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார், அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான், நான் மிகுந்த சத்தம் இட்டு கூப்பிட்டேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று இந்த கெஜெட் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த சோசியல் மீடியாவில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா ஒரு லிமிட்டேஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்.
ஒரு லிமிட்டை கொண்டு வரணும். இப்போ பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த சோசியல் மீடியா, இந்த மொபைலு, நம்மகிட்ட இருக்கிற இந்த கெஜெட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்குள்ளே நம்மளால் நிறைய பேர் உட்கார வைக்க முடியறதில்ல. இல்லை, நான் இதைத்தான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன், நான் இதை பார்க்க முடியாது, நான் இங்கே போக மாட்டேன், நான் இந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். பாருங்கள், ஒருத்தர் ஒரு ஃபோனில் வந்து சண்டை போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனில் சண்டை போடும்போது சிலர் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நேராக ஒருத்தருடைய முகத்துக்கு முகம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக என்ன பண்ண மாட்டோம், வாய்ஸ் எஸ்எம்எஸ் போட்டுருவோம், மெசேஜ் போட்டுருவோம். ஆனால் நேருக்கு நேர் நம்ம அவ்வளோ என்ன பண்ண மாட்டோம் அவங்கள்ட்ட. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா ஒரு மனுஷனை, ஒரு தேவனுடைய பிள்ளையை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த லிமிட்டேஷனை அந்த வரைமுறைக்கு மேலாக இழுத்து கொண்டு போகுது. வேதம் சொல்லுது, நம்ம தான் அதை ஆண்டு கொள்ளணும், அது நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது. இப்போது நான் வந்து இன்றைக்கி ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு, ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு, குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜை அனுப்புறதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் அந்த மொபைலை கையில் எடுத்துடுறேன், நான் வந்து குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜை அனுப்பிட்டேன், அவ்வளோதான். நான் குட் மார்னிங்ன்ற மெசேஜை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம், என்னுடைய லிமிட்டேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி நான் சொல்ல போனது குட் மார்னிங் தான், நான் சொல்ல போனது காலை வணக்கம் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து கிளம்பிட்டீங்களா, குளிச்சிட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு ஆஃபீஸு, இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், எங்கே போயிட்டுருக்குறீங்க, அப்படியா ஈவினிங் மீட் பண்ணலாமா, இது எதுவுமே என்னுடைய அஜெண்டாவில், என்னுடைய பிளானிங்கில் இல்லை. ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா, என் கையில் இருக்கிற ஃபோன், என் கையில் இருக்கிற சோசியல் மீடியா என்னை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, என்னுடைய லிமிட்டேஷனை தாண்டி. ஆமென். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எடுத்த ஒரு தீர்மானம், என்னுடைய லிமிட்டை நான் எப்போ என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா. இந்த சத்தத்தை கேட்குற எந்த பிள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மொபைல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா, சோசியல் மீடியா உங்களுடைய லிமிட்டேஷனில் இருக்குதா. எனிவே எதுவாக இருக்கலாம், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், நீங்கள் என்ன பார்க்குறதா இருக்கலாம். நான் அதை என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் பாஸ்டர், நான் என்னுடைய கையில் வச்சுருக்கிறேன் பாஸ்டர், நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். பாருங்கள், நிறைய பேர் இதை ரொம்ப வரைமுறைக்கு மிஞ்சி பயன்படுத்துறதுனால தான் இன்னைக்கு ரகசியங்களை நிறைய பேர் மூடி மறைக்கவே முடியாது. உங்கள் ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை போடாட்டா கூட, உங்கள் மொபைலில் பேசுகிறதா பொதுவாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கு நியூஸ் சொல்லும், உங்களுடைய கால் ரெக்கார்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லும். ஆனால் அந்த நியூஸே வராமல் நீங்கள் ஒருத்தரிடத்துல ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அனுமதி இல்லாமல், உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய காலை நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண முடியும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் பேசுகிற காலில் வந்து ரெக்கார்ட் ஆகாதில்ல, நான் அதனால ஃபோன் காலில் பண்ணுறதில்ல, நான் வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் என்ன பேசினாலும், அது வாட்ஸ்அப்பில் பேசினாலும் எதில் பேசினாலும், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தரால் அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்கள் பேசுகிறத. சிலர் ரொம்ப கவனமாக இருங்க. சிலர் டக்குன்னு பேசிடுறாங்க, நிறைய பேசிடுறாங்க. நீங்கள் பேசின கால்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் உங்கள் முன்னாடி போட்டு காமிச்சாங்கன்னு வச்சுங்களேன், மூணாவது ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துருவீங்க, உங்கள் ரகசியங்கள் உங்களை விட்டு போயிடும். அதனால தான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு கிருபை தாங்க, 666 இதை ஆரம்பிச்சிருச்சு, இதை நீங்கள் லிமிட்டேஷன் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு நாள் சத்துரு எங்கே பிடிப்பான் அப்படின்னு சொன்னால்,
இந்த இடத்துல வந்து உங்களை பிடிச்சிருவான். என் கையில் இருக்குப்பா, உன்னுடைய எவிடன்ஸ் என் கையில் இருக்குப்பா. அதனால் இன்றைக்கு ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம் எடுக்க போகிறோன்னா, இந்த மொபைலை நான் எப்படி தான் யூஸ் பண்ணுவேன்? சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. அதான் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் ஒரு கையில் இருக்கிற ஃபோனை 9 மணி நேரம் பயன்படுத்துகிறார்களாம். 9 hours. ஒரு 24 மணி நேரத்தில் 9 மணி நேரம் ஒரு மனுஷன் ஃபோனை நம்ம பயன்படுத்தினா நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்ம என்ன கடமையை செய்ய முடியும், நம்ம எப்படி வாழ முடியும், நம்ம எப்படி சாதிக்க முடியாது. நம்முடைய ஒர்க் ரீதியாக சம்பந்தப்பட்டு வேலை செய்கிறேன், அதை சொல்ல வரல. ஆனால் நம்ம தேவையில்லாமல் பயன்படுத்துகிறதுல முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லிமிட்டேஷன். கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. இன்றையிலிருந்து உங்களுடையது எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது, உங்களுடையது எல்லாம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எல்லாமே கணக்கு இருக்கிறது. அதனால் கைகளை உயர்த்தி, அப்பா ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஒரு லிமிட்டை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த வரைமுறையை நான் தாண்டக்கூடாது, அந்த அளவுகோலை நான் தாண்டக்கூடாது. சொல்லுங்க, நான் தாண்டக்கூடாது ஆண்டவரே. அந்த லிமிட்டுக்கு மேலே நான் போகிறத கர்த்தர் தடுத்து நிறுத்துறதற்கு ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பாருங்க, இது இந்த சோசியல் மீடியா நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதனுடைய கண்ட்ரோலில் நம்ம கொண்டு போகக்கூடாது. அது என்னுடைய கண்ட்ரோல். இப்போ உங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் அதனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்களா, இல்லை அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா? நீங்கள் வைக்கணும்னு நினச்சா வச்சிருவீங்களா? நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் 3 நாள் ஃபோனே எடுக்க மாட்டேன்னு சொன்னால் உங்களால் எடுக்காமல் இருக்க முடியுமா? இது ஒரு விஷயம் வந்து நம்முடைய சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டாங்களாமா, இந்த சாராயம் எல்லாம் குடிக்கிறத உங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வந்து நிறுத்திடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதை நிறுத்தினா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து நல்ல சந்தோஷமாகுமே, அந்த சாராய கடையெல்லாம் இழுத்து மூட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆராய்ச்சி சொன்னாச்சாமா, சாராய கடையை மூடுனா பைத்தியக்காரங்க அதிகமாவாங்களாமா. ஹலோ, சாராய கடையை மூடுனா பைத்தியக்காரங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷத்தையும் குடிச்சு 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 அவங்க குடிக்கலன்னா அவங்க என்னவா மாறிடுவாங்களாமா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், மொபைலை மட்டும் பிடுங்குங்க, அவன் கண்டிப்பாக எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்க. மொபைலை மட்டும் பிடுங்க. பாருங்க, மொபைலில் பிடுங்குற வேலையை மட்டும் கேட்கல, அது கொடுங்க, முதல்ல கொடுங்க. உங்கள் கணவனாருடைய கையிலேருந்து மொபைலை மட்டும் பிடுங்குங்க, உன் மனைவியினுடைய கையிலேருந்து மொபைலை மட்டும் பிடுங்க. சோத்தை கூட விட்டு கொடுப்பாங்க நான், ஆனால் எதை விட்டு கொடுக்க மாட்டேன், என் மொபைலை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. கண்டிப்பாக ஒரு 3 நாட்கள் எதுக்கோ ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்கல்ல, ஒரு 3 நாள் நான் ஃபோனை எடுக்க மாட்டேன்னு ஒரு ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. அந்த ஃபாஸ்டிங்கில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பரலோகம் போயிடுவீங்க. ஆனால் நிறைய பேரால் அது என்ன பண்ண முடியாது. ஐயோ, என்னமோ தனிமை இருந்த மாதிரி இருக்கும், என்னமோ வெறுமையாக இருந்த மாதிரி இருக்கும், என்னமோ யாரும் இல்லாத மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் யாருடைய கண்ட்ரோலில் போயிட்டோம் அப்படின்னா, அந்த மீடியா, அந்த மொபைல் இல்லைன்னா அந்த கெஜெட்டினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம போயிட்டோம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, தப்புன்னு தெரியுது, தெளிலாள்கிட்ட இருக்கிறது மோசம்னு தெரியுது. அந்த மனுஷி தன்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை போட்டு கொடுக்க போறான்னு தெரியுது. கவனிங்க, இந்த சிம்சோனை காட்டி கொடுக்கணும்னு தெளிலாளிடத்துல பேசினாங்கன்னா, பணம் பேசினாங்கல்ல,
அந்த பணத்தினுடைய தொகை மிகப்பெரிய தொகை. எவ்வளவு தொகைன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு லாட்ரி அடிச்சா எவ்வளவு தொகை வருமோ அவ்வளவு தொகை அவங்களுக்கு கொடுக்குறேன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறாங்க. தன்னை மாட்ட போறேன், தன்னை பிடிச்சி கொடுக்க போறா, இவங்க இதுக்கு தான் இவன் பிளான் பண்றா, எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சும் ஆனா அந்த தெளிலாளுடைய பிடி அவனை என்ன பண்ணல அப்படின்னா கண்ட்ரோல். கண்ட்ரோல். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் டே பேசுறாரு. நீங்க யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? நீங்க பொதுவா யாருடைய கண்ட்ரோலையும் இல்லாத ஆள். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை சகல கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கர்த்தர் நடத்தினார். ஆனா இன்னைக்கு 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 யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 666, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 666 நீங்க அதுக்குடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்களா, இல்லை அதை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க இந்த தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நான் தேவையானது மட்டும்தான் நான் செய்யணும் ஆண்டவரே. தேவையில்லாததை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நானா என்னுடைய ரகசியங்களை கொண்டு போய் அந்த 666க்குள்ள போட்டக்கூடாது. நானா என்னுடைய காரியத்தை கொண்டு போய் அங்கே உள்ள வச்சிடக்கூடாது. எனக்கு ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே. நான் உங்க கரத்தில் அடங்கி இருக்கிற ஒரு தேவ பிள்ளை. கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க. வாலிப தம்பிங்க சொல்லுங்க, தங்கச்சிங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா ஒரு கிருபை எனக்கு வேண்டும், ஒரு கிருபை எனக்கு வேண்டும். இல்லை இல்லை, இதை ஆளுகை செய்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சொல்லுங்க, இதை ஆளுகை செய்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நிறைய சிம்சோனுடைய அபிஷேகத்தையே எடுத்து போட்டது போல சிம்சோனை ஆண்டவர் ரொம்ப நம்பினார். சிம்சோன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை வச்சிருந்தார். ஆனா இந்த தெளிலால் அப்படின்ற ஒரு 666, தெளிலால் என்கிற ஒரு அந்த காரியம் அவனை அப்படியே கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்ததுனால அவனுடைய தரிசனம் ஒன்றும் இல்லாம போச்சு, அவனுடைய எதிர்காலம் ஒன்றும் இல்லாம போச்சு, அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் அப்படியே மூடி போகப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சிஸ்டர், உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு தான் ஆண்டவர் குடும்பத்தை கட்டணும்னு நினைச்சாரு. உங்களுக்கு இந்த உயர்வு அல்ல, கர்த்தர் இந்த பூலோகத்திலே உங்களை கொண்டு பெரிய உயர்வை கர்த்தர் வச்சிருந்தாரு. ராஜாக்களுக்கு மத்தியில் நீங்க நிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருந்தாரு. பெரிய பெரிய ஹalleluya ஆட்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கிறதுக்காக அழைத்தார். ஆனா என்னமோ தெரியல, ஏதோ ஒன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அது என்ன ஆளுகை செய்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சொல்லுங்க, விட மாட்டேன். இயேசுவே, என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நான் அதுல ஜெயிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அப்பா அதுல இருந்து நான் விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும். ஹல்லேலூயா. நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. சொல்லுங்க, நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. ஆமென். இப்போ கவனிச்சுங்க. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு 666 போடுறது ஆன்டி கிரைஸ்ட் நினைச்சா உங்களுக்கு போடுறது ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அதனுடைய முழு உரிமையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. நம்ம யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம்? இந்த மொபைல் வாங்குறோம் பாருங்க, மொபைலில் வாங்கி ஃபஸ்ட்டு இந்த மொபைலை ஆன் பண்ணும்போது எடுத்த உடனே மொபைல் ஆன் ஆகாது, எடுத்த உடனே ஆன் ஆகாது. இந்த மொபைல் என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயம் உங்கள்கிட்ட அக்ரி பண்ணுறதுக்கு கேட்கும். இதெல்லாம் செய்வோம் ஓகேவா, இதெல்லாம் செய்வோம் ஓகேவா. யாராவது ஒருத்தர் அந்த புது மொபைல் வாங்கும்போது அது கேட்குற அத்தனை கேள்விகளையும் படிச்சு தான் நான் அக்ரி பண்ணேன்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம அத்தனை பேரும் என்னதான் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், கடைசியில் டன்னு, அவ்வளோதான், முடிஞ்சு. டன் கொடுத்துருப்பா. நம்ம ஓப்பன் பண்ணதுல தான் குறியா இருந்தோம், நம்ம டிஸ்பிளே வர்றதுல தான் குறியா இருந்தோம். ஆனா அந்த மொபைல் தயாரிக்கிற மனுஷன் என்ன கேட்குறான்னு கூட நமக்கு
அதை கேட்குற அளவுக்கு பொறுமை நமக்கு. காரணம் என்னன்னா, அது மேலே இருக்கிற அடிமைத்தனம், அது மேலே இருக்கிற மோகம்தான் காரணம். இப்போ உங்களே நீங்கள் நினச்சி பாருங்க. நிறைய வயதான அம்மாங்களுக்கு கூட சொல்கிறேன், சிஸ்டர்ஸ்க்கு கூட சொல்கிறேன், ஒரு காலத்துல எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணின ப்ரேயர் எவ்வளவு தெரியுமா? எப்படி ப்ரேயர் பண்ணாங்க தெரியுமா? ஆனால் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சண்டை, நிறைய குடும்பங்களில் பிரிவினை, கோர்ட்டு நிரம்பி வழியுது. ஆண்கள் நல்லவங்கன்றதுக்காக சொல்லலை, அதுக்கு நிறைய காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய சிஸ்டர்ஸு ஃபோன்லே தாங்க உட்காந்துருக்குறாங்க, ஃபோன்லே தான் உட்காந்துருக்காங்க. அதுவும் வீட்டிலேருந்து வேலைக்கு போகாத வீட்டில் இருக்காங்க பாருங்க. ஐயோ, எப்போ பாரு நீ அடிமையாகாதீங்க, அடிமையாகாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. இப்போ கணவன்மாரும் அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளோட சேர்ந்து தூங்க கூட போறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோதான், அவங்க அடிமை. நீ போய் தூங்கு. நிறைய குடும்பங்களில் குடும்பமாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? குடும்பமாக சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு ஃபோன், ஒரு கெஜெட், ஒரு லேப்டாப், இதற்கு அடிமை. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரில. நான் இந்த 4 days மீட்டிங்கில் கடைசியோட 3 days தான் நான் தெரியாமல் 4 days வச்சிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வருகையை குறித்த செய்தி அவங்க இந்த படமெல்லாம் காமிச்சு, நிறைய இதெல்லாம் காமிச்சு ரொம்ப அழகாக பேசுவாங்க பாஸ்டர். அவங்களுடைய மெசேஜினுடைய டைப்பே வேறு, நம்ம வேறு. அதனால் இதோட அதில் மிங்கிளாக வேண்டாம். நான் 4 days தான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி 4 daysக்கு நோட்டீஸ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டால், இல்லை நான் 3 days தானே வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா. சரி பரவாயில்ல, அது போட்டது ஆண்டவர் சித்தம். ஒரு நாள் நம்ம பேசுவோம், யார் வர்றவங்க வரட்டும், கேட்குறவங்க கேட்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு தான். ஆனால் உண்மையிலேயே நான் நம்புகிறேன், ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசுகிறாரு. உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. கர்த்தர் சொல்லுகிறார், அதை ஜெயிக்கிறவன் எவனோ, அந்த காரியத்தை ஜெயிக்கிறவன் எவனோ, அவங்க கண்ணாடி கடலுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க போகிறோம். என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இனி நான் இன்னையிலிருந்து நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இனி நான் நினைச்சாதான் அதை பயன்படுத்துவேன். நான் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சா ஆஃப் பண்ணுவேன், நான் ஆன் பண்ணணும்னு நினைச்சா ஆன் பண்ணுவேன். இந்த டைம்ல நான் நிறுத்தணும்னு நினைச்சா அந்த டைம்ல ஒரு நிமிஷம் கூட மாறாம நான் அதை முடிச்சுட்டு வெளியே போவேன். இந்த தீர்மானம் மட்டும் எடுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நேரம் கொடுப்பார். அந்த நேரத்தில் நீங்க வெற்றியாய் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அதிகாரம் என்ன அப்படின்னா, நீ ஆண்டு கொள்ளுவாய், நீ ஆண்டு கொள்ளுவாய். நான் நம்புறேன், இன்னைக்கு முதல் நாள் கர்த்தர் உங்க தலை மேல, என் தலை மேல ஒரு அபிஷேகத்தை தரட்டும். நீ ஆண்டு கொள்ளுவாய், நீ ஆண்டு கொள்ளுவாய். அது உன்னை ஆளுகை செய்வது இல்லை, அது உன்னை ஆளுகை செய்வது இல்லை. கேளுங்க அப்பாட்ட, ஆமென் தகப்பனே. இனி என் வாலிப பிள்ளை அது ஆளுகை செய்யக்கூடாது, வாலிப தங்கச்சி அதை ஆளுகை செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல தம்பி தங்கச்சிங்க எல்லாம் தயவு செய்து, யூத்ஸ் நீங்க நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருப்பா. நீ தயவு செய்து படுத்து தூங்கு. அந்த மொபைலை ஆஃப் பண்ணிட்டு படு, தயவு செய்து படு. எந்திரிச்ச உடனே நீ அதை தேடாத. ஸோ நம்பர் 2 வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே
சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா என்றார். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்கள். இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு ரொம்ப நேசமான இந்த யோவான் வருகிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்தரை குறித்து சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்போ இந்த யோவான் வந்த உடனே பேதுரு தான் எப்போ நமக்கு தெரியாதா, அவர் ஒரு முந்திரி கொட்டை, எதுனாலும் டக்குன்னு ஃபஸ்ட் எடுக்கிறவர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், இவருடைய கதையே இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவர் ரொம்ப ஆண்டவரோட நடக்கிறவன், உங்கள் தோளே சாஞ்சவன், சரி இவனுக்கு என்ன, அவன் எதிர்காலம் என்ன, அவனை என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பா நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வேலை என்னமோ நீ என்ன செய்வியோ, இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, இன்னொருத்தருடைய அனுபவம் என்ன, இதை பார்க்கறது உன் வேலை. சொல்லுங்க. இப்போ சோசியல் மீடியா இல்லைனா இந்த கெஜெட்டு இல்லைனா இந்த 666 உங்களை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, ஆக மொத்தத்தில் தாம் வேலையை யாரும், ஹலோ ஹலோ இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்து மொபைலில் இருந்து மனைவி எங்கே செல்லுகிறாள், கணவன் எங்கே செல்லுகிறான், இதுவா பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை பிள்ளை எங்கே செல்லுகிறான், அப்படியா பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஐயோ அந்த அக்கா சமைச்சிருக்காங்க, என்ன சமைச்சிருக்கிறாங்க பார்ப்போமா? அந்த அண்ணன் மனைவியை கூட்டிட்டு போறாங்க, எங்க கூட்டிட்டு போயிறார் பார்ப்போமா? ஐயோ இந்த அண்ணன் ஒரு வீடு கட்டி இருக்கிறான், அந்த அண்ணனுடைய கக்கூஸ் எப்படி இருக்கு பார்ப்போமா? இந்த டூர் போறாங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஹோம் டூர் அப்படின்றது ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ பாத்ரூம் டூர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஆமாம், பாத்ரூமுக்குன்னு ஒரு டூர், அப்படின்னா கல்கூசுக்குன்னு ஒரு டூர். அடுத்தவங்க கக்கூசை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனால் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு உட்காந்து அதில் கமெண்ட் பண்ணி, மிகவும் அருமை, க்ளோசெட் மிகவும் அருமையாக இருக்கிறது, ஃப்ளஷ்ல தண்ணி புஷ்ன்னு வருகிறது. என்ன இது ஆண்டவருடைய பிள்ளைகளே? என்ன அப்படின்னு சொன்னால், இது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம். ஃபஸ்ட்டு வஞ்சகம் என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா அதனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அதனுடைய பெரிய ஒரு ஆபத்து. நம்பர் 2, ரெண்டாவது என்ன அப்படின்னா, எது முக்கியன்றத எனக்கு மறக்க பண்ணுறது தான் இந்த சோசியல் மீடியானோட ரெண்டாவது பெரிய ஆபத்து. எது முக்கியம்? இப்ப வாலிப தம்பிக்கு எது முக்கியம், வாலிப தங்கச்சிக்கு உன்னுடைய முக்கியமான அந்த காரியத்தை உன்னை மறக்க பண்ணுது. இப்ப பாருங்க, இப்ப நான் எக்ஸாம், எனக்கு இன்னைக்கு 41 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 41 வயசுல நான் இப்ப 10th ஃபெயில் ஆயிட்டேன். 11th படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, +2 படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ 41 வயசுல போய் ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி என்னை கொஞ்சம் +1ல சேர்த்து விட்றீங்களா அப்படின்னா நடக்குமா? சத்தமாக சொல்லுங்க. கேட்கல, நடக்காது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் இங்கே இருக்கிறேன். இந்த வேலையைத்தான் நான் இப்போ செய்ய முடியும். ஸோ 5 இயர்ஸ் தாண்டி அடுத்த 6 இயர்ஸ் தாண்டி இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடைக்காது. வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் தான் உனக்கு முக்கியமா? நீ எக்ஸாம் தான் பார்க்கணும். இன்னைக்கு உனக்கு என்ன முக்கியம்? ஆனா இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியாம நம்முடைய முக்கியத்துவத்தை மறக்க பண்ணி, எது முக்கியம் அப்படின்றத மறக்க பண்ணி, முக்கியம் இல்லாத ஒன்றை கொண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்மளை பார்க்க வச்சு, நமக்குள்ள திணிக்க வச்சு, முக்கியமான ஒரு நாள் வரும்போது என்ன அந்தரத்தில் நடுத்தருவில் நிற்க வைக்கிறது தான் இந்த சோசியல் மீடியா. இது எனக்கு தேவையே இல்லை, இது எனக்கு அவசியமே இல்லை. அதை பார்த்து நான் ஒன்றும் பண்ண போறதில்லை, அது எனக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை. அவங்க வாழ்க்கையை பார்த்தா அது எனக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை. அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இப்போ அரசியல்வாதிகளும் அத்தனை பேர் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிக்கு பின்னாடி கொடியை பிடிச்சிட்டு போறாங்க. வாலிப தம்பி 15 வருஷம் அரசியல்வாதிக்கு பின்னாடி இருந்தேன்னு சொல்றவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஏன் அந்த அரசியல்வாதி வீட்டில் வந்து ஏதாவது பண்ணுவாரா? அவருக்கு யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஏன் சோஷியல் மீடியாவை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு முக்கியமே இல்லாததற்கு நேராகி என்ன அது என்ன பண்ணுது அப்படின்னா, என்னை அறியாமலே ட்ராவல் பண்ண வைக்குது, ட்ராவல் பண்ண வைக்குது. சிஸ்டர், இந்த ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு தெரியுமா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், அவங்க கோச்சிட்டா கூட பரவாயில்ல, த ஒஸ்ட் ப்ரோக்ராம், ஒஸ்ட் ப்ரோக்ராம் இது. இது ஒரு விதத்தில் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வெட்டா வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இன்னொருத்தருடைய நியாயத்தை உட்கார்ந்து பேச வச்சு இதனால் அழிஞ்சு போன குடும்பம் எத்தனை தெரியுமா? கட்டப்பட்ட குடும்பம் இல்லை, அவங்க அந்த அந்த சொல்வதெல்லாம் உண்மையில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய மானத்தை இங்கே விட்டுட்டோம். அவங்க என்ன திட்டுனாங்க, நான் அவங்க திட்டினேன். அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் நான் சொன்னேன் சொல்லிட்டு எங்களுக்கு அதில் ஒன்று சேர்த்துட்டாங்கன்னு எத்தனை ஃபேமிலியை காமிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை ஃபேமிலியை காமிக்க முடியும்? பிசாசு வந்து இது வெறும் உலகத்தானே மட்டும் இல்லை, எத்தனை கீழ்ப்படிதல் உள்ள மனைவியை கீழ்ப்படிதல் இல்லாமல் பண்ணியிருக்கு தெரியுமா? எத்தனை நல்ல கணவன்களை அசுத்தமான வழியில் நடத்தியிருக்கு தெரியுமா? ஐயோ, இது ஊழியத்தில் இருக்கிறதுனால தெரியும், எத்தனை பேரோ சந்திக்கிறோம். ஒரு கணவனார் என்னிடத்துல வந்து சொல்கிறாரு, பாஸ்டர், என் மனைவி ரொம்ப நல்லா இருந்தா பாஸ்டர், ஆனால் இந்த சொல்வதெல்லாம் பார்த்து 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 கெட்டு போயிட்டா பாஸ்டர். அதுக்கு முன்னாடி அவளை நான் அடிமையாக நடத்தினதே இல்லை, நான் சொல்கிற வார்த்தைக்கு அடிமையாக அவள் கன்சிடர் பண்ணதும் இல்லை, அவள் அதை கீழ்ப்படிதால தான் எடுத்திருக்கிறா. ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு பிற்பாடு நீ என்ன அடிமையாக வச்சிருக்கிற, நீ என்ன அடிமைப்படுத்துகிற, சாதாரணமான ஒரு காரியத்தை இதை செய்யுமான்னு சொன்னால் கூட நீ என்ன உன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்கிறேன்னு நினைக்கிற? அதெல்லாம் நான் பண்ண முடியாது, அதெல்லாம் நான் செய்ய முடியாது. இல்லைம்மா, இது கீழ்ப்படிதல்ல ஒன்று. இது எங்கே போய் கீழ்ப்படிதல்? இது ஆணாதிக்கம், இது அடிமைத்தனம். அவ்வளோ வருத்தமாக சொல்கிறாரு. சிஸ்டர், ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உலகத்தில் ஒரு 4 ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பேசுகிறத நம்பிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, சத்தமாக சொல்லுங்கள், இழந்துடாதீங்க, இழந்துடாதீங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிரபலமான ஒரு யூடியூபரை சந்தித்தேன். பிரபலமான ஒரு யூடியூபர். அவர் வந்து என்னை வந்து அவர் வந்தார். அவர் பேசி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவருடைய பிரச்சனையெல்லாம் சொன்னார். அவருடைய பிரச்சனையெல்லாம் கேட்ட உடனே நான் ஆடி போயிட்டேன். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும், எல்லாரும் பார்க்குற ஃபேஸ், எல்லாரும் முன்னாடியும் அவர் பண்ணுற ப்ரோக்ராம் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி சந்தோஷமானவர் யாருமே இல்லை. இந்த ஃபேமிலி மாதிரி சந்தோஷமான ஃபேமிலி. ஆனால் அவருடைய பின்னாடி, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, இந்த கேமராவுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு தெரியுமா? நரகம். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பார்க்குறது தெரியுமா? இந்த கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு. அது ஸ்கிரிப்ட், அது எழுதி வச்சு படிக்கிறது, அது யூகம். அது ஒரு நாளும் என்ன ஆயிராது அப்படின்னா வாழ்க்கை ஆயிராது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் தீர்மானம் எடுங்க. இனி ஒரு தீர்மானம் எடுக்கிற, ஆண்டவரே, எனக்கு அவசியம் இல்லாத ஒன்றை நான் பார்க்க மாட்டேன், அதுக்காக நேரத்தை செலவிட மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, முழு பலத்தோடு. அது எனக்கு தேவை இல்லாததில் சொல்லுங்க, எனக்கு தேவை இல்லாததில்
ஆமென். நான் தலையிட போறது இல்லை சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போ அதிலிருந்து ஆமென். இந்த நீங்கள் சோசியல் மீடியாவில் உள்ளே போகும்போது 5 மினிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது இந்த சோசியல் மீடியாவை நடத்துகிற அந்த மனிதர்கள் நீங்கள் வந்து எவ்வளவு நேரம் பார்க்குறீங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு கெயின். அதனால உங்களை எவ்வளவு தூரம் பார்க்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இழுப்பாங்க. பாருங்க, ஒரு நல்லதுக்காக பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இதன் மூலமாக செய்தி கேட்குறோம், இதன் மூலமாக தான் பாடல்களை கேட்குறோம். இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு இப்போ பாருங்கள், நம்ம இங்கே செய்தியை இங்கே சர்ச்சில் இவ்வளோ பேர் நம்ம கவனிச்சிட்ருக்குறோம். ஆன்லைனில் கிட்டத்தட்ட 3700 பேர் லைவ்லே இருக்கிறாங்க. 3700 பேர் லைவ்லே இருந்து அவங்க நிறைய பேர் எத்தனை நாடு, எவ்வளோ நாடுகள் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு விதத்தில் இந்த சோசியல் மீடியா பிசாசு அவனுக்காக அதை ஆதாயப்படுத்தினாலும் இதை நல்ல வழியிலே கர்த்தருக்காக பயன்படுத்துகிறவர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அது என்ன பண்ணும்னா உங்களை இழுக்கும், அப்படியே இதுக்கு நேராக இழுக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு முக்கியம் அல்லாததை நான் இனி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா பார்க்க மாட்டேன். எனக்கு அவசியம் இல்லாத ஒன்றை நான் பார்ப்பது இல்லை. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அந்த சாஃப்ட்வேர் தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. ஒரு 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 பயப்படத்தக்க ஒரு விஷயத்த சொல்கிறேன். +2 படிக்கிற ஒரு வாலிப தங்கச்சியை கடந்த நாட்களிலே ஜெபிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போது அவள் என்னோட சொன்னால், உங்கள்கிட்ட தான் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னான். சரி, நீ தனியாக பேசு என்ன அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் சொன்னார். சொல்லும்போது நீங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்கள். டியூஷன் மாஸ்டர், டியூஷனுக்கு இந்த பிள்ளை போகுது. அதுவும் டியூஷன் எடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒய்ஃபு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த பிள்ளையை தவறான விதத்திலே அந்த பிள்ளையை நடத்துகிறாரு. இதை தெரிஞ்ச அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா டியூஷன் போகிறத கட் பண்ணிட்டாங்க. ஃபோனை வாங்கி பிடுங்கி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை அவங்க பாட்டியினுடைய ஃபோனை எடுத்து இப்போவும் அவர் என் கூட பேசுகிறாரு. எப்படி நீ தான் ஃபோனில் பேசுறது இல்லைன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுது. ஏதோ ஒரு ஆப் ஒன்று, அந்த ஆப்பில் அந்த மனுஷன் அந்த ஆப்பை கொடுப்பானமோ அந்த ஆப் வழி அந்த மனுஷனை பேச முடியுமாமா. அது ஒரு பெரிய அது பேசவே முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோ ஒரு சாக்கடையான விஷயம். அப்படியே அதிர்ந்துட்டேன் நான். எப்பா, நீ ரொம்ப கொடுமையான ஒரு இடத்துல இருக்கிற, நீ ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டு இருக்கிற, நீ வெளியே வரலன்னா உன்னுடைய எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த பயம் உனக்கு இருக்கான்னு கேட்கும்போது, அங்கிள் எனக்கு பயம் இருக்குது, எனக்கு வெளியே வரணுன்ற அந்த விருப்பம் இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் ப்ரேயருக்கு வந்திருக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. அந்த மனுஷன் அந்த ஆப்பை நீ டெலீட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னா கதையா. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, ஒன்று நினைத்து கொள்ளுங்க, இந்த மொபைலில் வச்சிருக்கிறீங்க பாருங்க ஆப்பு, தேவையில்லாத வைக்காதீங்க. சிலருடைய மொபைலில் இந்த ரம்மி விளையாட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரம்மி விளையாட்டு உங்களுக்கு எதுக்கு? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரம்மி விளையாட்டு விளையாடலாமா? அது சூதாட்டம் அல்லவா? அந்த சூதாட்டத்தில் எப்படி கலந்துக்கலாம் நீங்க? ரொம்ப தப்பு. பைபிள் இல்லை, பைபிளுக்கு ரிலேட்டடான ஆப் இல்லை. ஆனால் சினிமா பாட்டு கேட்குற ஆப் இருக்குது, சினிமா படம் பார்க்குற ஆப் இருக்குது, என்னென்னமோ இல்லை. ரொம்ப இப்போது 666 என்ன அப்படின்னா, இந்த 666 முத்திரை வச்சிருக்கிறவன் அந்த மாதிரி ஆப் அவனுக்கு தான் சொந்தமானது. பாவம் ஆன்டி கிரைஸ்ட் தான் சொந்தமானது. எப்பா, ஏற்கனவே என்னுடைய ஆப்பை நீ யூஸ் பண்ணுறப்பா, நீ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க, நீ ஏன் பையன் தான், நீ ஏன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் சோசியல் மீடியா எதுக்கு விடக்கூடாதுன்னா, முக்கியமானதை எடுத்து போட்டு முக்கியம் இல்லாத ஒன்றிலே உங்களை வழி நடத்துறதுக்கு. எப்பா, உனக்கு நிறைய வேலை இருக்குது சிஸ்டர், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது,
நிறைய வேலை இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம். பிரதர், உங்களுடைய சம்பாத்தியம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போகிறது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பொறுப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்ய போறாரு. நஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க, தோல்வின்னு நினைக்காதீங்க. ஏன் தோல்வி? ஏன் நஷ்டம்? ஏன் நஷ்டம்? உலகத்தில் இருக்கிறவன் பாருங்க எவ்வளோ ஞானமா இருக்கிறான் பாருங்க. காலேஜ் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க அப்பா அவனுடைய பிஸ்னஸை கையில் எடுத்து அந்த பையன் அவனுடைய மொபைல் கையில் 1 லட்சம் ரூபா மொபைல் வச்சிருக்கிறான். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபா மொபைலில் அவனுடைய பிஸ்னஸ்க்கான ஆப் தான் வச்சிருக்கிறான். அவனுடைய பிஸ்னஸ் மெம்பர்ஸனுடைய ஃபோன் நம்பர்ஸில் அவன் அனுப்புகிற வாட்ஸ்அப்பு, அவன் பேசுகிற கால்ஸு, இது எல்லாமே எது சம்மந்தப்பட்டிருக்குன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அவன் ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசினான்னா 500 ரூபா லாபம் இல்லாமல் அவன் பேச மாட்டேங்கிறான். அவன் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் பண்ணான் அப்படின்னா அவனுடைய கம்பெனியுடைய கொட்டேஷனை, அவனுடைய கம்பெனியுடைய என்வெல்ப்மெண்ட் தான் அனுப்புறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை, வேதத்தை வாசிக்கிற பிள்ளை தன்னுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் அனுப்பும்போது நீ அனுப்புற வாட்ஸ்அப்பினுடைய அந்த படம் என்ன படம்? நீ அனுப்புற அந்த ரிசல்ட் என்னது? அதுல என்ன யூஸ்? உனக்கு என்ன லாபம்? நீ போஸ்ட் பண்ற அந்த போஸ்ட்ல என்ன லாபம்? உலகத்தில் இருக்கிற மனுஷன் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அவன் போடுற போஸ்ட் என்ன அப்படின்னா அவனுடைய ஃபியூச்சரை போடுறான், அவனுடைய பிஸ்னஸை போடுறான். ஆனால் நம்ம நிறைய பேர் தேவையில்லாத ஏதோ ஒரு ஃபோட்டோவை போட்டு நம்மளே ஃபோட்டோ பிடிச்சிட்டு எத்தனை லைக் வரும், எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தா அதனால என்ன பிரயோஜனம் உனக்கு? உன் எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போகணும். நீ ஜோம் பண்ணி சர்ச்சுக்கு வந்து இதில் எல்லாம் கோட்டை விட்டா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பா, இந்த வாய்ப்பு உனக்கு எப்பவும் கிடைக்காது, இந்த சூழ்நிலை உனக்கு எப்பவும் வராது. திறவுண்ட வாசல் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி, உனக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள் மூடுகிறதற்கு முன்னாடி யார் முன்னாடி போறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதனால தேவையானது பிரதர், தேவையானது பிரதர். நீங்க ஒரு மொபைல்ல வந்து ஒருத்தருக்கு SMS அனுப்புனா அதுல காரணம் இருக்கணும் பிரதர், அது ஒர்த் இருக்கணும் சிஸ்டர், அதுல ஒர்த் இருக்கணும் சிஸ்டர். நீங்க சிரிங்க தப்பு இல்லை, நீங்க ஜாலியா இருங்க தப்பு இல்லை, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல. ஏன்னா மனுஷனுக்கு ரிலாக்ஸ் தேவைப்படுது. நீங்க வந்து ஒரு மொபைல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுல அதை தப்புன்னு சொல்ல. பட் ஆனா உலகத்துல இருக்கிறவங்க அதை வந்து தங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தும் போது நீங்க உங்களுடைய அழிவுக்காக அதை பயன்படுத்தலாமா? அழிவுக்காக பயன்படுத்தலாமா? சொல்லுங்க, அழிவுக்காக பயன்படுத்தலாமா? சிஸ்டர், ஒரு ஹோம் டூர் வீட்டை டூர் போடுறவங்க வந்து நம்ம பார்க்குற வாடிக்கையாளர்களா? இல்லை. எல்லாரும் 2வது காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இனி இந்த சோசியல் ஃபஸ்ட்டு நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் பேசினார், நம்ம இந்த சோசியல் மீடியாவை என்ன பண்ணணுமாமா? லிமிட்டேஷன். நம்பர் 2 2வது இதை என்ன பண்ணுவேன்னா முக்கியமானதை மட்டுமே, முக்கியமானதை, இது அவசியம் அல்ல அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன பண்ண மாட்டேன்னா, இது இப்போ தேவையில்லை. ஏதோ ஒரு வாலிப தங்கச்சியை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த SMS இப்போ தேவையில்லை, இந்த லவ் இப்போ தேவையில்லை, இந்த கான்வர்சேஷன் இப்போ தேவையில்லை, இப்போ உனக்கு படிப்பு தான் முக்கியம், இப்போ உனக்கு இந்த வேலை தான் முக்கியம், இப்போ என்ன தேவையோ அதை பாருங்க, அதை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அப்பாட்ட கேட்கலாம், ஆண்டவரே. பெரியவங்க கூட அப்படிதான். இன்னைக்கு என்னமோ முதல் நாள் இந்த மீட்டிங்கை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார்னு நான் நம்புறேன். நிறைய பேர் இந்த கட்டுக்குள்ள இருக்கிறதுனால நான் நம்புறேன், நாளைக்கு நாளானைக்கு அடுத்த நாள் வர்றவங்க மட்டும் லக்கி கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் நாள் கலந்து கொள்ளுகிறவர்கள் விசேஷமானவர்கள் அப்படின்னு நான் நம்புறேன்.
ஆண்டவர் உங்களோட முகமுகமா பேசிட்டு இருக்கிறாரு, நேருக்கு நேரு பேசிட்டு இருக்கிறாரு. வாலிப தம்பி, இல்ல, ஆண்டவர் உன்னை முக்கியத்துவப்படுத்துறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. ஆனா பிசாசு உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, அந்த கிருபை என் மேல் வரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. தானாக வந்து நிற்கிறேன். சொல்லுவோம், நானாக வந்து நானாகவே வந்து பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்ய சேர்ந்து கொள். நானாகவே நானாகவே பிரசனம் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யம் சேர்ந்து கொள்வீரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தாவீது தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? ஆனால் எலியா சோர்ந்து போய் படுத்து கிடக்கும்போது ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு இங்கே என்ன, உனக்கு இங்கே என்ன, உனக்கு இங்கே என்ன வேலை? ஸோ நமக்கு அது தேவைப்படாது. நமக்கு அது தேவைப்படாது. எல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஆமென். அதில் ஒன்றும் நம்ம கற்றுக்கவும் முடியாது, ஒன்றும் நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த 666 இந்த சோசியல் மீடியாவில் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்பர் 3, மூன்றாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான்.
அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. நம்பர் 3, சோசியல் மீடியாவில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய 3வது கவனம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு டூல் வந்து சோசியல் மீடியா கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சோசியல் மீடியா வந்து நீங்கள் ஒளிஞ்சுக்கிறதுனுடைய ஒளிவிடம் கிடையாது, ஒளிவிடம் கிடையாது. ஆனால் அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, ஒளிவிடம் மாதிரி தான் இருக்கும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் என்னது? கணவனார் திட்டினார் ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவிடத்திலே ஃபோன் பண்ணி பேசுவீர்களா, இல்லை என்றால் ரீல்ஸ் பார்ப்பீர்களா? ஹலோ, இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு எங்கேயுமே சொல்யூஷன் கேட்க மாட்டோம். ஒரு டென்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், உடனே நிறைய பேர் எதை எடுப்பாங்க? ஹலோ, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னை கொஞ்சம் தனியாக விடு அப்படின் போது தனியாக போக மாட்டாங்க. ஹலோ, எதோட தான் போவாங்க? ஃபோன். ஆனால் இந்த ஃபோன் அவங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு தனி கம்ஃபர்ட்டை கொடுக்குது. தன்னுடைய மனைவி தான் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஒருத்தருடைய மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறதுனால உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஒப்புரவாயிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் ஒப்புரவாகாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒப்புரவாகிறது. சண்டை போட்டாச்சா, அவர் ஃபோனை எடுத்துட்டு அங்கே உட்காருவார், இந்த அம்மா ஃபோனை எடுத்துட்டு இங்கே உட்காரும், பிள்ளைங்க ஒரு இடத்துல உட்காருவாங்க, அவ்வளோதான். இவருக்கு இந்த கல்யாணம் பண்ணுற இந்த தம்பிங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப பேசி வருவாங்க. இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பேசுங்கன்னா, இவருக்கு ஒன்லி எங்கே மட்டும்தான் பேச்சு வரும்னா ஃபோனில் மட்டும்தான் பேச்சு வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்த்துதல், நிறைய பேருடைய பேச்சு ஃபோனில் தான் இருக்கே தவிர நேரடியாக பேசுறதுக்கு சொல்லுங்க ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, பாஸ்டர் எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் உடனே சொல்யூஷனுக்காக, அதனுடைய பதிலுக்காக இங்கே போய் ஒண்டிக்கிறேன், இந்த மொபைலில் போய் ஒண்டிக்கிறேன், சோசியல் மீடியாவில் போய் ஒண்டிக்கிறேன் அப்படின்னு யார் இந்த ஜபத்தில் இருந்தாலும் இட்ஸ் த ராங், தவறான இடம். நீங்கள் தவறான இடத்திற்கு நேராக போகிறீங்க. பாருங்க, ஒரு கேர்ள் வந்து கடந்த நாட்களில் ஒரு பொண்ணு சந்திக்கும் போது அவளுக்கு ரொம்ப இன்ஃபீரியர், தான் மேலே ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை வந்ததுனால யாரையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவளால் பேச முடியல. அப்போது அவளுக்கு எந்த இடத்துலையும் சொல்யூஷன் கிடைக்கல. ஆனால் அவளுக்கு என்ன கிடைச்சுன்னா ஃபோன். அந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். அம்மா கூட பேசலை, அப்பா கூட பேசலை, ஃப்ரெண்ட்ஸோட பேசலை. எப்போ பாரு அவள் வீட்டில், ஏம்மா இப்படி ஃபோனில் உட்காந்துருக்குற, நீ என் கூட கொஞ்சம் பேசலாமா? போங்க, வேலையை பாருங்க. எனக்கு இது ஆறுதலாக இருக்குது, எனக்கு இது சமாதானமாக இருக்குது, எனக்கு இது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு இது பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, யாருக்கு சோசியல் மீடியா ஒரு ஒளிவிடமாய் மறைவிடமாய் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதோ, நான் சொல்கிறேன், இதை வெற்றின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வெற்றி கிடையாது, மிகப்பெரிய ஒரு தோல்வி. இந்த யாக்கோபை குறித்து இப்போ வாசிச்சோம்ல, யாக்கோபு என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு இவர் நிறைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணி எல்லா ஐடியாவிலையும் தோற்று போய் இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் முடிவெடுக்கிறாரு. யாக்கோபு
பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை, நான் சொல்றேன், எனக்கு மறைவிடோன்னு ஒன்று இருக்குமானால், எனக்கு ஒளிவிடோன்னு ஒன்று இருக்குமானால், என் பிரச்சனைக்கு பதிலுன்னு ஒன்று இருக்குமானால், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு ஒரு இடம் இருக்குமானால், என்னுடைய பிரச்சனைக்கு முழு விடுதலைன்னு இருக்குமானால், அது கர்த்தர் சமூகத்தை யார் தேடி போறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. அவர் சமூகம் தான் எனக்கு ஆன்சர். அவர் சமூகத்துல தான் எனக்கு நித்திய பேரின்பம் வரும். அப்போ இனி கணவர் திட்டும்போது இல்லைன்னா மனைவி திட்டும்போது ஃபோனை எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு இதுதான். ஹலோ, எதுக்கு இப்படி ஃபோன்லேயே உட்காந்துருக்கேன்னு கேட்டா, எனக்கு இதுதான். இப்போ உங்களே கேட்டு பாருங்க, நீங்க எத்தனை பேர், இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே ஆண்டவரே அப்படின்னு போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உட்கார்றீங்க? இல்லை எத்தனை பேர் பிரச்சனைன்னு வந்த உடனே ஃபோனை எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஜோக் ஏதாவது பார்க்கலாமா, ரீல்ஸ் ஏதாவது பார்க்கலாமா? நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். என் லைஃபினுடைய சொல்யூஷன் வந்து எதில் இல்லை? சத்தமாக சொல்லுங்க. இல்லை. சில ஐடியாஸ், சில விஷயங்களை நான் தெரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கலாமே தவிர, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த ஆன்சரையும் எது கொடுக்க முடியாது. நான் நம்புறேன், என்ன ஒரு வித்தியாசமான பாதையில் நடத்துவாரு உங்களை. என்னுடைய அனுபவம் எப்பவுமே உங்களுக்கு செட் ஆகாது. எப்படி சவுலனுடைய ட்ரெஸ் தாவீதுக்கு செட் ஆகலையோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய அனுபவம் வேறு, உங்களை நடத்துகிறது வேறு. நான் நம்புறேன், இன்னொருத்தரை நடத்துறது வேறு. கவனிங்க, இதை கண்டிப்பா கவனிக்கணும். நீங்க ஒரு கணவனார் சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு, அடிக்கடி குடிச்சிட்டு வர்றாரு. அதனால பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு ரட்சிக்கப்பட்ட சிஸ்டர் இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, அவன் சர்ச்சுக்கு வரணும்னு நினைச்சா நீ பிசாசு பிடிச்சது மாதிரி நடின்னு சொல்றாங்க. பிசாசு பிடிச்சது மாதிரி நடின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அப்படியே லிட்டரலா இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்த உடனே பிசாசு பிடிச்சது மாதிரி நடிச்சிட்டான். இவன் மனைவியை ரொம்ப நேசிக்கிற பையன், இவன் பிசாசு பிடிச்ச நடிக்கிறது உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணை ஸ்ட்ரெயிட்டா கூட்டிட்டு வந்துட்டான். நான் தான் பார்க்குறேன், நான் பார்த்தா அப்படியே அசல் பிசாசு மாதிரியே பண்ணுது. கார்ல இருந்து இறங்கி வர்றான், அவனா தாங்குன்னு தாங்குறான். என்னன்னா கொண்டு வந்து சர்ச்சில் இங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நானும் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு, இயேசுவின் நாமத்தில் ஓடு பிசாசு. அது பிசாசாக இருந்தால் தானே ஓடும், அதுதான் பிசாசே இல்லையே. நமக்கு இது தெரியலையா, நடிக்குது. கொஞ்ச நேரம் தாண்டி பேச ஆரம்பிச்சு, சரி நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா அப்படிங்க. நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டா, இவன் குடிக்க போனா இல்ல, அந்த ரோட்ல இருந்து வந்தேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது, இவனை குடிக்க மாட்டேன்னு சொல்ல, அப்ப நான் வெளியே போறேன். எனக்கு உடனே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, பிசாசு குடிக்கத்தான் சொல்லும். பொதுவா பிசாசு குடிக்க தானே சொல்லும், எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுன்னு சொல்லும். இது புதுசா இருக்கு, இந்த பிசாசு வித்தியாசமா இருக்குது. இது ஆத்மாவை கூட்டிட்டு வர்ற பிசாசு போல. சில பிசாசு ஆத்மாவை கூட்டிட்டு வரும்ல. சரி, இந்த பொண்ணு சொல்லுது அவனை உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட பாவமா இருக்குது. அந்த பையன் சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். ஆண்டவரே, நான் இனி குடிக்க மாட்டேன், இவளுக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி கடைசியில் ஒரு வழியா நடிப்பு திலகம்
அவ்வளோ நேரம் நம்மளை தண்ணி காமிச்சு அப்புறம் போகிறேன்னு போச்சு. போன உடனே அவனே பக்கத்து கடையில் போய் அந்த காலையிலே சாப்பிடாமல் இருக்கிறா பஸ் அப்படின்னு சொன்ன உடனே சரி இங்கே பக்கத்தில் ஐயனார் ஹோட்டல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோசை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய உள்ள வச்சு சாப்பிட வச்சா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? நீ ஜெபம் பண்ணுற பொண்ணு தானே, நீ ஆண்டவரை நேசிக்கிற பொண்ணு தானே, நீ ஊழியத்தில் எல்லாம் இருக்கிற பொண்ணு தானே, உனக்கு எப்படி பிசாசு பிடிக்கலாம்? என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன். நான் பொதுவாக ஓடிச்சுன்னா போயிடுறது நம்மளும், சரி போயிச்சே நமக்கு என்ன அப்படின்னு. ஆனால் என்னமோ தெரில, நான் கேட்குறேன், நீ ஜெபிக்கிற பொண்ணு தானே, உனக்கு எப்படி பிசாசு பிடிச்சி? நீ ரொம்ப ஆண்டவராக நடக்கிற பிள்ளை, உனக்கு எப்படி பிசாசு வந்துச்சு? எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை உண்மையை ஒத்துக்குச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, பாஸ்டர் இவரை என்னால் திருத்தவே முடியல, வேற வழியே தெரில, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், அதனால என்ன முடிவு எடுத்தேன்னா இவரை திருத்தணுன்னா நம்ம இப்படி நடிச்சு தான் ஆகணும். சரி, அதுக்கு ஒரு வசனம் வேற அவ சொன்னா, வாது நாளாவது சூது நாளாவது ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தணும். சரி, நானும் ஒன்றும் சொல்லலை. சரி, அந்த பிள்ளையினுடைய கஷ்டம் பெரிய கஷ்டம், அவன் குடிகாரன், இந்த வயசுலேயே ரசிக்கப்பட்டு ஞானம் எடுத்த பிள்ளை ஒரு குடிகாரனை வச்சு கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சி, சரிப்பா பரவாயில்ல, பட் இது ராங், இது தப்பு, நம்ம ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகலன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக மாற்று வழியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, பொய்யா போகிறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பட் என்னாலும் உன்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி நீ நினச்சா, சரி அவன் ஒப்பு கொடுத்துட்டான், இதே மெயின்டைன் பண்ணிடு, சரி நீ விட்டுரு, இதை எனக்கு உனக்கு தெரிஞ்சது மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம். கொஞ்ச நாள் நல்லா குடும்பம் நடத்தி வாழ்ந்தாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் ஓடலை. ஸோ ஒரு நாள் அவன் நடிச்சிட்டா, ரொம்ப நடித்தாங்க அந்த பொண்ணு. ஆனால் அடுத்த டைமும் அந்த மனுஷனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து அடுத்த பிரச்சனை வரும்போது அந்த மனுஷனால் வெளியே வரவே முடியல. இப்போ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு டைம் பிசாசு பிடிச்சது மாதிரி நடிக்க முடியுமா? நடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனை அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியல. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனையினுடைய சொல்யூஷன் வேற எங்கேயும் இல்லை. நான் அந்த பாப்பாவை அந்த பிள்ளைய கூப்பிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி விடுதெல்லாம் விட்டுரு, இந்த குறுக்கு வழியெல்லாம் விட்டுரு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனது இல்லை. அதனால வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் முழங்காலுக்கு சிஸ்டர் பிரதர் யாரோ ஒருத்தர் என்ன வந்தாலும் உடனே போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஜாக்கிரதை, கேர்ஃபுல். எதுக்கு எடுத்தாலும் போய் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறத முதல்ல விட்டுருங்க. ஒரு கட்டி வந்துச்சா உடனே என் வயிற்றினுடைய ரைட் சைட்லேயே ஒரு கட்டி வந்தது, கூகுள் நீ என்ன சொல்லுகிற அப்படின்னு உடனே அது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்லும் தெரியுமா? இது கேன்சர் கட்டியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற என்ன சொல்லும்? அது எழுதி வச்சது தானே சொல்லும். வேற நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது எழுதி வச்சுக்கிறத சொல்றதுக்கும் ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறத சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். கர்த்தரிடத்துல போய் ஆண்டவரே எனக்கு வயிற்று பக்கத்தில் ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பண்ணாது, அது ஒன்றை அழிக்கிறதுக்காக வந்ததில்லை, அது ஒன்றை உருவாக்குறதுக்காக வந்தது. கர்த்தர் அப்படி தானே பேசுவார். ஆனால் கூகுள் என்ன பேசும்? ஏற்கனவே பக்கத்து 3வது தெருவில் ஒருத்தனுக்கு இப்படி தான் வந்துருச்சு, அவனுக்கு வயரோட கட் பண்ணி எடுத்தாங்கன்னு வரும். வேற என்ன சொல்லும்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எதுக்கு எடுத்தாலும் எங்க போகக்கூடாது, இந்த கூகுளில் முதல்ல சர்ச் பண்ணுறத எடுத்து போடுங்க, முதல்ல விட்டு போயிருங்க. அது இருக்கிற வரைக்கும் நீ ஆபத்து நம்மளை விட்டு போகாது, கலக்கம் நம்மளை விட்டு போகாது. அது சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு ஆராய்ச்சி செய்கிறது, ஒரு பார்க்கறது, ஒரு படிக்கிற பாடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறல்ல. ஆனால் என் வாழ்க்கையினுடைய கேள்விகளை நான் அங்கே கொண்டு போய் கேட்க வேண்டியதில்லை. என் வாழ்க்கையினுடைய கேள்விகளுக்கு இந்த வேர்ல்டு லெவலில் என்னை படைச்ச தெய்வம், என் நரம்புகளை அறிஞ்சவர், என் எலும்புகளை அறிஞ்சவர், உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை அறிஞ்ச அவருக்கு தெரியுமா, கூகுளுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், அவருக்கு தான் தெரியும்.
என் தேவனுக்கு தான் தெரியும். நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு தெரியும். நான் முன்பாக போனா அவருக்கு தெரியும், பின்னாடி கிரியை செய்தா அவருக்கு தெரியும். நான் போகும் வழி கூகுளுக்கு தெரியாது. நான் போகும் வழி எது யாருக்கு தெரியும் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்னு கூகுள்கிட்ட கேட்டால் நீ மனநலம டாக்டரை போய் பாருன்னு சொல்லும். பக்கத்து தெருவில் மனநலம டாக்டர் இருக்காரு, இல்லைன்னா இந்த மாத்திரை எடுத்து சாப்பிடு தூக்கிடுவா அப்படின்னு சொல்லும். ஆனால் என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீ எதுக்கு கலங்குற, நீ எதுக்கு பயப்படுற? நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். பார்த்துக்கலாம். ஒரு முடிவெடுங்க, ஒரு முடிவெடுங்க. நான் சர்ச் பண்ணவே பண்ணாதீங்க, எதையுமே தேடாதீங்க. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக, நான் அந்த சோசியல் மீடியாவில் என்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் என்ன பண்ண மாட்டேன்னா தேட மாட்டேன். யாரை தேடுவேன்? யாரை தேடுவேன்? எனக்கு ஐடியாஸ் வந்து சோசியல் மீடியா கொடுக்குற ஐடியாஸ் வந்து இல்லை, எனக்கு அவர் கொடுப்பாரு, அவர் சொல்லி தருவார், அவர் கொடுப்பாரு. ஏன்னா நான் எப்படி போகணுன்னு யாருக்கு தெரியும்னா, ஹல்லேலூயா. சோசியல் மீடியா எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கொடுக்கும். ஆனால் என் ஆண்டவர் வந்து ஏபிசிடி எல்லாம் கிடையாது. ஒன்னே ஒன்று, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஒரே வழி, ஒரே வழி, நீ இப்படி போப்பா, நீ இப்படி போப்பா. அதனால் ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போ. இந்த ஃபஸ்ட் டே ஆண்டவர் எல்லாரோடையும் பேசுறாரு. 666க்காக யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். அது வந்துச்சுன்னா நான் போட மாட்டேன், நெட்டிலையும் போட மாட்டேன், கையிலையும் போட மாட்டேன் அப்படின்னெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்துச்சு, ஏற்கனவே நிறைய பேர் கையில் தான் வச்சுருக்கிறீங்க, ஏற்கனவே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, அதை வச்சு தான் வாங்குறீங்க, அதை வச்சு தான் விற்கிறீங்க. என்ன அப்டேஷன் பின்னாடி இருக்குது? ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி அப்டேஷன் அதிகமாகும், அவ்வளோதான். ஆனால் ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, பரலோக ராஜ்யம் வருவதற்கு அது கண்டிப்பாய் தடையாக இருக்கிற அளவிற்கு அதை பின்னாடி போக மாட்டேன். நான் அதை ஆண்டு கொள்ளுவேன், அது என்னை ஆண்டு கொள்ளுவதற்கு நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேருந்து என்ன மெயில் அனுப்பினாலும் உங்கள் கையில் கட்டியிருக்கிற 666 மட்டும் கனெக்ட் ஆகாது. காரணம் என்னன்னா, உங்கள் கனெக்ட் கிரைஸ்ட் மேலே, உங்கள் கனெக்ட் கிறிஸ்துவின் மேலே. அதனால் என்ன வந்தாலும் இல்லை, என்ட்ரி ஆகாது. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன். எழும்பி நிற்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நாங்கள் வாழ்வதற்கு நிறைய வசதிகளை தந்திருக்கிறீர், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ தந்திருக்கிறீர். ஆனாலும் ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் அதை சரியாக கையாளுவதற்கு எங்களுக்கு பலன் தாருங்க ஆண்டவரே, பலன் தாருங்க ஆண்டவரே. இந்த ஃபோனை என்னைக்கு நிறைய பேர் கையில் எடுத்தாங்களோ அன்னையிலிருந்து தான் அவ்வளவு கலக்கம், அன்னையிலிருந்து தான் அவ்வளவு மன வருத்தங்கள், அன்னையிலிருந்து தான் அவ்வளோ பிரச்சனை. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சிஸ்டர், இது வந்ததுலேருந்து தானே சிஸ்டர் நீங்கள் மாறினீங்க. பிரதர், இது வந்ததுலேருந்து தானே பிரதர் நீங்கள் ரொம்ப மாறினீங்க. ஜெபம் குறைஞ்சது அதனால தானே பிரதர். நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு காரணம் அதுதானே பிரதர். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கொஞ்சம், ஆனால் அதில் நீங்கள் விழுந்து போனது ரொம்ப அதிகம் இல்லை. அதனால் எல்லாருமே ஒருவேளை அந்த மொபைலை கையில் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து அதில் ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கி போங்க. கவனிங்க, ஒரு 3 காரியத்தை சொன்னேன். நம்பர் 1, முதலாவதாக லிமிட். என்னுடைய சோசியல் மீடியாவில் என் மொபைலில் ஒரு லிமிட் வச்சுக்குவேன். நம்பர் 2, ரெண்டாவதாக சொல்லுங்கள், நான் வந்து எனக்கு முக்கியமானது என்னுடைய எது எனக்கு முக்கியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அதில் நம்பர் 3, மூன்றாவதாக என்னுடைய பிரச்சனைக்கு நான் அதுக்கு கீழே என்ன பண்ண மாட்டேன்னா, நான் போய் ஒளிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு பாதுகாப்பு அது கிடையாது, எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசகர் அது கிடையாது, என்னுடைய கவுன்சிலர் அது கிடையாது, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அது கிடையாது.
என் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, என்னுடைய கவுன்சில். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய சாயலிலே, அவருடைய சாயலிலே, சொல்லுங்க, அவருடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன், அவருடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன். கைய மேல உயர்த்தி ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து முழு வெள்ளத்தோட, ஆண்டவரே சாரிப்பா, சாரிப்பா, உண்மையிலே உங்க மேல பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறேன். அம்மா, நீங்க எத்தனை வயதானாலும் உங்களை ஜெபிக்க வச்ச அழகு பார்க்கிற கத்த சொல்ற, நீங்க மட்டும் ஜெபம் பண்ணா எத்தனை சத்தருடைய கிரியை அழியும் தெரியுமா? நீ யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க, ஆனா கர்த்தர் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உங்க ஜெபத்தினால ஒரு நபரை சந்திப்பார், உங்க ஜெபத்தினால ஒரு குடிகாரனை மாற்றுவார், உங்க ஜெபத்தினால ஒரு திருச்சபையை கர்த்தர் கட்டி எழுப்புவார், உங்க ஜெபத்தினால ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சத்துரு அதை அறிந்து கொண்டு எப்படியாவது உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான், அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ அதை தூக்கி போடு, அது வேண்டாம், அது ஒன்னு ஆளுகை செய்யறதுக்கு நீ விடாத, அதை விடாத. இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி, நீ ஆண்டு கொள்ளுவாய், நீ ஆண்டு கொள்ளுவாய், நீங்க தான் அந்த இடத்துல ராஜா, நீங்க தான் அந்த இடத்துல தலைவர், நீங்க சொன்னா அது கேட்கணும். ஆமென், ஆமென். நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் அதுக்கு பின்னாடி போக மாட்டேன், அதை நிறுத்தணும்னா நான் நிறுத்துவேன், வைக்கணும்னா வச்சிருவேன். ஜெபம் பண்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கிருபையை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கண்ட்ரோல் பண்ணுகிறது கர்த்தர், என்ன போதித்து நடத்துறது கர்த்தர். கையை உயர்த்தி முடிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான், ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுகிற. முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. இல்ல இல்ல, ஆமென், ஆமென். அது உன்னுடைய குடும்பம் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லுது இல்ல, சமாதானத்துக்கே உன்னை விடல இல்ல, இல்ல எப்படி நீ அதை விடலாம்? எப்படி? ஆமென். போனு தான் எனக்கு முக்கியம், குடும்பம் கூட எனக்கு முக்கியம் இல்லைன்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களே. இல்லையே, என் எதிர்காலம் கூட முக்கியம் இல்லை, எனக்கு போன் தான் முக்கியம் நீங்க போயிட்டீங்களே. ஆனா ஆவியானவர் இன்னைக்கு நிறைய பேரோட பேசுறாரு, இல்லப்பா இல்லப்பா, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ எனக்கு பிரியமானவன். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட, இயேசுவே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தாரும். கேளு, கேளுங்க அப்பா. இயேசுவே, மண்ணான மனுஷன் ஆண்டவரே, என்னால ஒன்னும் செய்ய முடியாதுப்பா, என் மேல ஒரு இரக்கம் காமிங்க ஆண்டவரே. அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறவங்க சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே அதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. கேளுங்க அப்பா, அப்பா அப்பா அப்பா, எனக்கு ஒரு பலன் தாங்கப்பா, எனக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. இப்பவும் உங்க இரக்கத்திற்காக தான்ப்பா நான் கெஞ்சி நிக்கிறேன், இப்போ உங்க இரக்கத்திற்காக தான் கெஞ்சி நிக்கிறேன். என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிக்காக நன்றி, என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிக்காக நன்றி. ஆனா எப்படியாவது அதை உணரக்கூடிய ஒரு கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ சொல்லு. பாவியின் மீது, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சுத்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, தேவனே அப்பா, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே
தேவனே தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே ஆவியின் மீது ஒன்று புரியலை சித்தமன் மீது வைத்திட்ட வாழ தெரியலை இன்னும் வாழ தெரியலை இன்னும் வாழ தெரியலை தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் திருச்சபைக்கு வந்திருக்கிறேன் இன்னும் ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை அளவு கடங்காத விதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே இந்த 4 நாட்கள் முடியும் போது எங்களை சுத்திகரித்து சுத்த பொன்னா ஆண்டவரே நல்ல ஒரு துருத்தியா ஆண்டவரே நீங்க ரசத்தை ஊத்தும் போது ஒரு நல்ல துருத்தியா இந்த 4 நாளைக்குள்ள எங்களை கம்ப்ளீட்டா ஆண்டவரை மாற்றி உங்களை நாங்க பார்க்கணும் உங்க பிரசன்னத்தை உணரணும் அந்த ஃபீலுக்குள்ள எங்களை நீங்க நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் நாளைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா நாளையிலிருந்து டெய்லி மாலையில நடக்கிற அந்த கூட்டத்துல கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும்ப்பா ஏசப்பா தம்முடைய தாசரை கொண்டு நீங்க 3 நாட்களும் எங்களோடு பேசுவீராக உங்க கரங்களில் தாழ்த்துறோம் இந்த ஜனங்கள் அல்ல இன்னும் திரள் கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக ராஜா ஜனங்களை கொண்டு வருவீராக நாளைக்கு இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நீர் ஆசீர்வதி உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட்